ஆதியாகமம் 21:14 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அவருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் சிலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகரை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழைத்தாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, கண்களை திறந்தார், துறவை காண்பித்தார், தண்ணீர் திருப்தியா குடிச்சா, தன் பிள்ளைக்கு கொடுத்தா. இன்னும் தேவைக்கு என்ன செய்தான்? துருத்தியில சேர்த்து வச்சா. பாருங்க, எதுக்கு அழுதா தெரியுமா? ஒரு மடக்கு தண்ணி தன் பிள்ளையை கொடுக்குறதுக்கு. அந்த தேவன் துறவையே காண்பித்து, நீ கொஞ்சம் போல எடுத்துட்டு போவாத, நான் ஐஸ்வர்ய சம்மனர், நீ என்கிட்ட எடுக்க எடுக்க குறைவே எனக்கு கிடையாது, நீ எவ்வளவு என்கிட்ட எடுத்துட்டு போ, எந்த ஆசிரியம் எடுத்துட்டு போ, திரும்பவும் எனக்கு அந்த ஆசிரியம் நிறைவாதான் இருக்கும். நான் அப்படிப்பட்ட தேவன். அப்போ நீங்க வீட்டுல ஒரு தரித்திரத்திற்காக, ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்தால் கூட மீதுள்ள எல்லாவற்றையும் போக்குவார். அப்ப உங்களுக்கு வீட்டுல பாருங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம இருக்கலாம், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், உங்க தேவைகள், வீட்டுல ஆகார குறைவுகள் இருக்கலாம். அது எதுவாக இருந்துட்டு போட்டு வேத வசனத்தை விசுவாசிங்க. தண்ணீர் இல்லை, என்ன பண்ணுனா அழுதாள். அந்த கண்ணீரை பார்த்து தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று. நீங்க 4 பேர் உள்ள வீடு, 5 பேர் உள்ள வீடு, எல்லாரும் சேருங்க, சேர்ந்து பைபிள்ல இருக்கு, இருவர் ஒருமனப்பட்டிருந்தால். அப்போ அந்த காரியத்தை சொல்லி 5 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய இருதய ஆசையம், தரித்திரம் மாறும். தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். செங்கடலை பிளந்த தேவன், கடலுக்கு ஆழத்துல குண்டும் குழியே இருக்கும், அதை வரைக்கும் நடந்து போற சமமாக்குன தேவன். தண்ணீர் அது எங்கேயுமே திடப்பொருளா இருந்தது கிடையாது, அதை அப்படியே திடப்பொருளா நிக்க வச்சுட்டார். தண்ணி வேணும்னு கேட்டாங்க, கண் மலையை பிளந்து கொடுத்தார். அவர் தேவன். உனக்கு கடன் பிரச்சனையா, படிக்க வைக்க முடியலையா, பிள்ளைகளுக்கு கல்யாண வாழ்க்கை பண்ண முடியாது, முதல் வேலை நீ செய்ய வேண்டியது, நீ மனுஷனா மாறு, நீ பாவத்தை விடு. 2வது காரியம், வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க. அடுத்த காரியம், செலவுகள் எல்லாம் குறைச்சி நேரமா உங்க நிலைமைக்கு ஏற்றபடி பிள்ளைங்களை பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 84வது சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நீரூற்றாக்கி கொள்கிறாள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பாருங்க, நீங்க அழுதாதான் நீரூற்று கிடைக்கும். இப்ப எனக்கு நீரூற்றுங்கிறது ஆசீர்வாதம் வேணும், செழிப்பு வேணும். அழ மட்டும் தான் விருப்பம் இல்ல. வேதம் சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. என்ன கஷ்டமானாலும் சரி, இப்போ நீங்க அழ வேண்டும். இப்ப நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கோம். இப்ப நீங்க அழுது ஆண்டவரேன்னு கூப்பிட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். கண்ணீர் யாவையும் துடைப்பாருன்னு இருக்கு. நான் கண்ணீரே வடிக்க மாட்டேன், அது எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? கண்ணீர் வடிச்சாதானே கிடைக்கும்.